ஆன்மீக அன்பர்களே, உலகத்தின் இன்றைக்கு நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவினுடைய சிறப்புகளை இன்றைய ஆனந்தத்தில், அந்த அருள் நேரத்தில், ஆனந்த ஆரம்பத்தில் ஷீரடி சாய்பாபாவினுடைய வாழ்வியலை பார்க்க போகின்றோம். பொதுவாகவே இந்த மண்ணுலகத்தில் பகவான் ராகவேந்திரரை நினைப்பது ஒரு ஆனந்தம், ராமானுஜரை நினைப்பது ஒரு மகிழ்ச்சி, வாடிய பயிரை கண்ட வள்ளலால் பெருமானை நினைப்பது சமயக்குறவர்களையும் இந்த நாட்டில் சமயம் சமதர்மத்தை நோக்கி வளர்ப்பதற்கு ஆசை பெற்ற வாழ்விகளில் வாழ்ந்து காட்டிய இந்த ஞான வள்ளல், ஆன்மீக ஞான வள்ளல்களை பற்றி நாம் அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் கடந்த 1 நூற்றாண்டு காலமாக பாரத தேசம் முழுக்க கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் இன்றைக்கு பறந்து விரிந்திருக்கக்கூடிய வழிபாடு இந்த ஷீரடி சாய்நாதருடைய வழிபாடு. அதை அனுபவங்களை பற்றி அப்பப்போ பேசியிருக்கோம். ஒட்டுமொத்த வாழ்வியலை பார்க்க போகிறோம். ஒரு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி ஒரு புலர்காலை பொழுதில் வியாழக்கிழமை, செப்டம்பர் 28 புலர்காலை பொழுது வியாழக்கிழமை, மராட்டிய மாநிலத்தில் நம் நெஞ்சமெல்லாம் உருக்கக்கூடிய அரிசாடே, அதான் கங்கா பாகவத் அப்படின்னு சொல்கிறாங்க. அரிசாடே அம்மா பேர் வேதகிரி அம்மா அப்படிங்கிற அந்த லக்ஷ்மி பாய்க்கு குழந்தையாக இவர் பிறக்கிறார். ஒரு சில காலம் மட்டும்தான் பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டார். உங்களுக்கு தெரியும், ஆதிசங்கரர், திருச்சுழியில் இருந்த நம்முடைய ரமணர், ஏன் இந்த மண்ணுலகில் தர்மத்தை நிலைநிறுத்திய ராமன் கூட குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அப்படியே வனவாசம் போயிட்டார். அதுபோல் ஷீரடி சாய்நாதர் பிறகு ஒரு பக்கிரியால் வளர்க்கப்படுகின்றார். அப்படிப்பட்ட இந்த ஞான வாழ்க்கையில் அவர் செய்த அதிசயங்களை நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஊருக்கே மாவு அரைத்து கோதுமை மாவால் காலராவை போக்கியது, நீரில் விளக்கேற்றியது, அதையெல்லாவற்றையும் விட நெருப்பில் குழந்தையை காத்த ஒரு தீபாவளி திருநாளில் ஷீரடியில் இருப்பார். ஒரு பொற்கொள்ளனுடைய மனைவி தன்னுடைய அப்படி எந்திருக்கும் போது குழந்தை தீக்குள்ளே விட்டுரும். இவர் நெருப்பு ஜுவாலையில் கையை நீட்டி அங்கு இருக்கக்கூடிய குழந்தையை காக்கக்கூடியதை பார்த்தோம். இது எல்லாவற்றிற்கு மேலே அவரும் பிக்ஷாவந்தன மாதிரி தினசரி ஒரு தட்டை எடுத்து பசிக்கு அப்படியே ஒரு தேசாந்திரியாக உணவு கேட்டு போவார். அப்போ சாய்நாதருடைய பரம பக்தை ஒருத்தி லக்ஷ்மி பாய் அப்படிங்கிறவங்க 2 சப்பாத்தி டால் அப்படின்னு வடநாட்டு பக்கம் சொல்லுவாங்கள்ல, அந்த சப்ஜிங்கிறத எடுத்து கொண்டு வந்து அவர் கொடுக்குறாங்க. பசியோடு இருந்த சாய்நாதர் அப்படி எடுத்து கிட்டக்க கொண்டு போகிறாரு. அவரை சுற்றி வந்தக்கூடிய பைரவருங்கிற நாய்க்குட்டிகளுக்கு கொடுத்து விட்டு அதை பார்த்து இன்பமுறார். லக்ஷ்மிபாயினுடைய முகம் சுருங்குகிறது. அப்போ சாய்நாதர் சொல்கிறாரு, 6 அறிவு படைத்த மனிதனுக்கு பசி என்றால் சொல்வதற்கு வாய் நாய் இருக்கிறது, 5 அறிவு படைத்த விலங்குகளுக்கு உணவு தருவது நம்முடைய கடமை. எங்கே நம்ம ஊரில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேங்கிற வள்ளல் பெருமானுடைய கான்செப்டை எப்படி நினச்சிருக்காரு பாருங்கள். அது மாதிரி விவசாய நிலங்களில் தீ பிடிச்ச போது அது பரவாமல் இருந்து காப்பாற்றியது, வைக்க போகிறலேருந்து விவசாய நிலத்துக்கு போகாமல் இருந்தது, தீயை வட்டமிட்டது, பல விஷயங்களை அவர் செய்திருந்தாலும் கூட நான் நினைப்பதெல்லாம் ஷீரடி சாய்நாதர் திருக்கோயிலுக்குள் ஷீரடிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சாய் மந்திர் அப்படிங்கிற அந்த பக்கத்தில் துவாரகமாக அதுக்கு அவசியம் போகணும். பிறகு வேப்பமரம், சாவடி, அப்புறம் அந்த லெண்டிங் பார்க் அப்படிங்கிற அவர் பயன்படுத்திய சில காட்சி பொருட்கள், இது எல்லாத்தையும் விட துணி அப்படிங்கிறது என்னென்னா அணையா அடுப்பு போல இருக்கும். அதிலேருந்து கிடைக்கக்கூடியது ஊதி அப்படிங்கிற விபூதி மாதிரி திருநீர். ஒவ்வொரு சாய் பக்தர்களும் அதை தங்களுடைய வாழ்வின் அருள் பிரசாதமாக கருதுகின்றார்கள். அது மாதிரி சாயினுடைய டிவோட்டிஸ் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருக்காங்க. 7 வாரம், 9 வாரம், 11 வாரம். அதில் அந்த ஆரத்தி பாடல்கள் இன்றைக்கும் காக்கடா ஆரத்தியில் தொடங்கி இரவு மங்கள ஆரத்தி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளை வேறு உலகத்திற்கு அடைத்து போகக்கூடிய ஒரு மகோ உன்னதமான வழிபாடாக இந்த சாய்நாதர் வழிபாடு இருக்குது. அதில் அமுத மொழிகள்னு எழுதி படிப்பாங்க. என் மண்ணை மிதித்தவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது, துவாரகமாயில் நான் எப்போதும் நின்று நிதானத்தோடு பேசுவேன், என்னுடைய உயிர் அங்கிருந்து பிறரோடு ரசித்து கொண்டிருக்கும், உங்கள் தேவையை அறிந்து நான் உங்களுக்கு உதவுவேன், இன்னும் என்னுடைய பூத உடல் அங்கேயே இருப்பதால் என்னுடைய ஒவ்வொரு பக்தர்களிடத்தினுடைய குறையையும் நான் போக்குவேன், உங்களை
என்னை நம்புகின்றவர்களை கைவிட மாட்டேன். இது மாதிரி 11 வகை கட்டளை. நான் இன்றைக்கும் சொல்கின்றேன், இந்த சாய் வழிபாட்டில் என்ன மகிழ்ச்சின்னா, அன்னதானம், தான தர்மங்கள், கல்வி உதவி, மருத்துவம் என்று ஒவ்வொரு சாய்நாதர் திருக்கோவில்களையும் செய்து வருவதை கண்கூடாக பார்க்கின்றேன். ஆன்மீகத்தோடு அறத்தையும் தலைக்கச் செய்யக்கூடிய சாய்நாதர் வழிபாடு ஆனந்தத்தின் திறவுகோல். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.